நம்ம இன்னைக்கு தேங்காயில இருந்து தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். கூடவே தேங்காய் பால்ல இருந்து எப்படி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம், அதே மாதிரி டெசிகேட்டட் கோகனட் பவுடர் எப்படி செய்யறது, இது மூணுமே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரெசிபீஸ்க்கு நம்மளுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தேங்காய் பாலை அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு முழு தேங்காயில் தான் இந்த ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை தேங்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை ரெண்டாக உடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கிற தேங்காய் நல்ல முத்தின தேங்காவாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல சூட்டபிளாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த தேங்காவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. நான் சின்ன மிக்சி ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 2 பேட்சாக அரைக்க போகிறேன். நீங்கள் பெரிய மிக்சி ஜார் எடுத்தீங்கன்னா ஒரே டைமில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா தேங்காய் ஒழுங்காக அரைப்படாது. இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு இது போல் வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சக்கையை நம்ம தூக்கி போடக்கூடாது. இதில் மறுபடிக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு பிழிஞ்சு பால் எடுக்க போகிறோம். இப்போ முதல் தேங்காய் பால் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சக்கை இருக்குல்ல, அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது 2ஆம் தேங்காய் பால். சில ரெசிபிக்கு நம்மளுக்கு முதல் தேங்காய் பால் தேவைப்படும், சிலதுக்கு 2ஆம் தேங்காய் பால் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு இதையும் நல்லா பால் எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 டைம் மட்டும் அரைச்சா போதும். 3வது டைம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலை இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நான் வீடியோவில் கிளியராக தெரியணுன்றதுக்காக கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பவுலில் கூட மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே செட் ஆக விடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 மணி நேரம் நம்ம வச்சு எடுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ பாருங்கள், தண்ணி தனியாக க்ரீம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், கீழே தண்ணி நல்லா கிளியராக தெரியுது, மேலே கெட்டியாக க்ரீம் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே தேங்காய் பாலை கொதிக்க வச்சு கூட எண்ணெய் தயார் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ தண்ணியும் வத்துறதுக்கு டைம் எடுக்கும், கேஸ் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது போல் பண்ணும்போது நம்ம க்ரீமை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை கொதிக்க வைக்கும்போது சீக்கிரமாகவே அந்த க்ரீம்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த க்ரீமெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ க்ரீம் இந்த கடாயில் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இந்த தண்ணி இருக்குல்ல, இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெசிபீஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கீழே போட்டுடலாம். இன்னொரு பக்கம் க்ரீம் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக குக்காகி முடிக்கிறது வரைக்குமே நம்ம லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். இல்லைனா இது கரிஞ்சு போக ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது முழுமையாக திக்காயிட்டு நல்லா கெட்டியாயிட்டு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போயே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியுதுல்ல. இது இன்னும் நல்லா திக்காயிட்டு வரும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இதை நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எண்ணெயோட கலரும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும்.
நல்ல ஒயிட் கலரில் இருக்கணும்னா, அதாவது நார்மலாக கடைகளில் கிடைக்கிறது போல் தெளிவான தேங்காய் எண்ணெய் இருக்கணும்னா இது வந்து நம்ம கருக விட்டுறாமல் கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லாவே தெரியுது. நம்ம ஒரு தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. நீங்கள் கரண்டியை தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், தேங்காய் எண்ணெய் சூப்பராக தயாராகிருச்சு. இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி ஜாடிக்கு மாற்றிடுங்க. நீங்கள் நிறைய தேங்காய் எடுத்து பால் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். நம்ம ஒரு தேங்காய் தான் எடுத்தோம், அதனால் இவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காயிலேருந்து பாலை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்கு சக்கை மீந்து போயிருக்கும்ல, அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் நல்ல ஒயிட் கலரில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வேணும்னா தேங்காயுடைய பேக் சைடில் ப்ரௌன் கலர் பார்ட் இருக்கும்ல, அதை வந்து துருவி வச்சு துருவிட்டு, அதாவது அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் பவுடர் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரையான பவுடர் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லேசாக அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும், அதை நம்ம கரண்டி வச்சே உடைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கணும், அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் நம்ம தயார் பண்ணியாச்சு. தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் மூணுமே ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.